Taste the Daily. கன்னியாகுமரியில் அமைந்துள்ள கண்ணாடி கூண்டு பாலத்திற்கு செல்லும் படகு சவாரி கட்டணத்தை உயர்த்தியதால் சுற்றுலா பயணிகள் அதிருப்தியடைந்தனர். கடல் நடுவே உள்ள திருவள்ளுவர் சிலை, கண்ணாடி கூண்டு பாலம் ஆகியவற்றை பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் கப்பலில் சுற்றுலா பயணிகள் சென்று பார்வையிட்டு வருகின்றனர். இந்நிலையில் கப்பல் போக்குவரத்து கழகம் சாதாரண கட்டணத்தை 75 ரூபாயில் இருந்து 100 ரூபாயாக உயர்த்தி உள்ளது. இந்த கட்டண உயர்வு வியாழக்கிழமை முதல் அமலுக்கு வர உள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கப்பல் கட்டணத்தை திடீரென உயர்த்தியதால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்துள்ளனர். இந்த பூம்புகார் நிறுவனம் திருப்பியும் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நபருக்கு 25 ரூபாய் கட்டணம், மாணவர்களுக்கு 10 ரூபாய் கட்டணம் இந்த மாதிரி அதிகமா கூட்டினால பொதுமக்களுக்கு வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தென்காசி மாவட்டம் அழகப்பபுரத்தில் உரிய நேரத்தில் அரசு பேருந்து வராததால் பள்ளி மாணவிகள் பணிமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அழகப்பபுரம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பகுதிக்கு செல்லும் ஒரே பேருந்தானது உரிய நேரத்திற்கு வராததால் பள்ளிக்கு உரிய நேரத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறதென மாணவிகள் புகார் தெரிவித்தனர். இதனை கண்டித்து ஏராளமான அரசு பள்ளி மாணவிகள் தங்களது பெற்றோருடன் செங்கோட்டை அரசு போக்குவரத்து கழக பணிமனையை முற்றுகையிட்டனர். விடியா ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை அதிகாரிகள் அலட்சியத்தால் மிகவும் பாதிக்கப்படுவதாக மாணவிகள் வேதனை தெரிவித்தனர். அதுவும் இன்னைக்கு ஷெட்யூல் தானே, ஏன் வரல? ஏன் வரல? எந்த பழக்கம்? ஸ்கூல் சார் அவங்க வீட்டுல பிள்ளைகள் போலையோ, தமிழ்நாடு ஸ்கூல்ல பிள்ளைகளை வெளியே நிக்க வைக்காங்க தெரியாதோ? தப்பக்காரமான கேட்டா டெய்வரா பார்க்கணும். எல்லா கிராமத்துக்கும் கரெக்டா போகுது. இந்த பிள்ளைகள் மூணு தடவை கிரவுண்ட்ல ரவுண்ட் அடிக்கணும். வேண்டுதலா வேண்டுதலா இல்ல வேண்டுதலா இல்ல வேண்டுதலான உங்கள்கிட்ட கேட்டா எங்களுக்கு தெரியாது. அவர் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் ஏரியை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விடியா அரசுக்கு அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 230 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஏரி மூலமாக அப்பகுதியில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் நீர்ப்பாசனம் பெற்று வருகிறது. ஏரி தூர்வாரப்படாமல் உள்ளதால் மழைக்காலங்களில் போதிய நீரை தேக்கி வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். எனவே ஏரியை தூர்வாருவதுடன் உபரி நீர் செல்லும் கால்வாய்களையும் அகலப்படுத்த வேண்டுமென அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏரி, குளம் மற்றும் கால்வாய்களை விடியா அரசு தூர்வாராததால் நிலத்தடி நீர்மட்டம் மற்றும் விவசாயம் பாதிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில் தாமிரபரணி குடிநீர் திட்டக்குழாய் உடைந்து லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாக வெளியேறியது. தருமபுரம் நடுத்தெரு புகழேந்தி சாலை பகுதியில் முறையான பராமரிப்பின்றி இருந்த குடிநீர் குழாய் சேதமடைந்து நீர் வெளியேறியதால் சாலை குளம் போல் காட்சியளித்தது. வறட்சி நிலவும் கோடைக்காலத்தில் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக குடிநீர் குழாய் உடைந்து நீர் வீணாக வெளியேறியதாக மக்கள் சாடியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் குடிநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாவது தொடர்கதையாகி வரும் நிலையில் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் பட்டா திருத்தம் செய்து தரப்படாததை கண்டித்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக முதியோர் தர்ணாவில் ஈடுபட்டனர். கடம்பர்கோவில் கிராமத்தைச் சேர்ந்த நாகரத்னம், லீலாவதி தம்பதியினர் தங்களது பெயரில் உள்ள நிலத்தை தனது மகன் பெயருக்கு மாற்ற முயன்ற நிலையில் குறிப்பிட்ட நிலங்கள் வேறு ஒருவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து கடந்த 3 ஆண்டுகளாக பட்டா திருத்தம் செய்து தருமாறு கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக கூறி நாகரத்னம், லீலாவதி தம்பதியினர் கோட்டாட்சியர் அலுவலக வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் குன்னத்தூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வகுப்பறை சுவற்றில் எழுதப்பட்ட காதல் கவிதைகளை கண்டு பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இந்த பள்ளியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் பள்ளியில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், பெற்றோர் என பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் மற்றும் பெற்றோர் வகுப்பறையை ஆய்வு செய்தபோது சுவற்றில் எழுதப்பட்டிருந்த காதல் வசனத்தைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்களின் எதிர்கால வாழ்வை பாதிக்கும் வகையில் பள்ளி கல்வித்துறை மாறிவிட்டதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் விடியா ஆட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்த அறிவிப்பு பலகையால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் சத்துணவு பணியாளர்களுக்கான வேலைவாய்ப்பு நேர்முகத் தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் அவரது சட்டமன்ற அலுவலகத்தில் நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டவர்கள் சிபாரிசு செய்ய தன்னை அணுக வேண்டாம் என அறிவிப்பு பலகை வைத்துள்ளார். காந்திராஜன் சிபாரிசு செய்பவர்களை அமைச்சர் சக்கரபாணி கண்டுகொள்ளாத ஆத்திரத்தில் திமுக அமைச்சரை அவமானப்படுத்தும் வகையில் அறிவிப்பு பலகை வைத்துள்ளதாக ஆளும் கட்சியினரை விமர்சனம் செய்தனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டார உதவி வேளாண்மை இயக்குநர் அலுவலகம் முன்பு கண்களில் கருப்பு துணிகளை கட்டி தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை விடியா திமுக அரசு அறிவித்துள்ள நிலையில் இந்த வருடம் விவசாயிகள் பதிவேற்றம் செய்வதில் சில குளறுபடிகள் உள்ளதால் நெல் கொள்முதல் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வேளாண் துறை அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கண்களில் கருப்பு துணிகளை கட்டி விடியா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கவன ஈர்ப்பு முழக்கத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் போக்குவரத்து போலீஸ் லோகோவை பயன்படுத்தி பணம் பறிக்கும் சம்பவம் நடைபெற்று வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் வாகன சோதனை நடைபெற்று வரும் நிலையில் மோசடியும் நடைபெற்று வருவதாக புகார் கூறப்படுகிறது. போக்குவரத்து போலீஸ் பிரிவு போல போலியாக சமூக வலைதளத்தில் கணக்கு உருவாக்கி அதன் மூலம் வாகன ஓட்டிகள் குற்றம் செய்ததாக கூறி பணம் பறிக்கும் கும்பல் தலை தூக்கியுள்ளதாக சென்னை காவல்துறையே பொதுமக்களை எச்சரித்துள்ளது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சைபர் கிரைம் மோசடிகள் அதிகரித்துள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை செயலற்று இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது.